அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு டாரட் கார்டு ரீடர் சாரா அவங்க தான் இணைஞ்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் மேம். வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய நேயர்கள் ரொம்பவே ஆவலா இருக்காங்க. முதலாவதாக மேஷராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம்? ஸோ மேஷம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மேஷம் இந்த வாரம் என்ன செய்யலாம்னா, ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். அதுவும் எஸ்பெஷலி ஆன்மீகம் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடலாம். ஏதாவது ஒரு புதிய வேலையை கற்றுக்கலாம், வேலையை தொடங்கலாம். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, இவங்க ஏதாவது பிரயாணம் மேற்கொள்கிற மாதிரி இருந்தால் அதில் தனியாக போக வேண்டாம் அப்படின்னு இருக்குது. ஸோ கூட யாராவது உதவிக்கு கூட்டிகிட்டு போகிறது நல்லதாக இருக்கும். தனியாக எந்த காரியத்தையும் ஈடுபட வேண்டாம் புதிய விஷயங்கள்ல அப்படின்னு இருக்குது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மேஷம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11111414. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுடைய உள்ளுணர்வு சக்தி, இன்ட்யூஷன் பவர் அதிகமாக ஆகும். ஸோ அது கரெக்டான ஒரு வழியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு தனித்துவம் இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்கா மெசேஜ் என்னது மேம்? ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கு பிடிச்சவங்களோட, அது அவங்களுடைய ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கலாம், இல்லை காதல் துணையாக இருக்கலாம், அவங்களோட அவங்க சேருவாங்க, ஒன்றா வாழ்வாங்க. ஸோ அதற்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இந்த வாரம் அது குறித்து முருகர்கிட்ட அவங்க வழிபாடுகள், பூஜைகள், வேண்டுதல்கள் வைக்கும் போது கண்டிப்பாக அது நிறைவேறும். ஸோ இந்த ஒரு குறை மனசில் இருக்குன்னா அதற்கு முருகரை டெய்லி அவங்க தரிசனம் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் அப்படின்றது தான் முருகரை அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மேஷராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, பணம் சம்மந்தப்பட்ட, பொருள் சம்மந்தப்பட்ட ஏதாவது முதலீடுகள், இல்லை ஏதாவது சேவிங்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடலாம். ஸோ தனக்கு எது நல்லதோ அதை விட்டு கொடுக்காம, கொஞ்சம் அதில் அடமெண்ட்டாக இருக்கிறது கூட தப்பு இல்லை, விட்டு கொடுக்காம இருக்கணும். அதுலேயும் இந்த வாரம் அவங்க ஃபோக்கஸாக இருக்கணும். என்ன பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, யாரையும் எடை போட வேண்டாம், ஜட்ஜ் பண்ண வேண்டாம். சில விஷயங்களில் லாஜிக்காக இருக்கேன், சில விஷயங்களில் மனசு சொல்கிறது கேட்குறேன்னு சொல்லிட்டு அது அதை வச்சு உடனே யாருக்கும் எந்த தீர்ப்பு கொடுக்கறதோ இல்லை தீர்வு காண்றதோ ஒரு விஷயங்களில் அதை இந்த வாரம் செய்ய வேண்டாம் அப்படின்னு இருக்குது. கொஞ்சம் அமைதியாக பேலன்ஸ்டாக இருக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ரிஷபம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 117777. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு நிறைய ஒரு உள்ளுக்குள்ள ஞானம், அந்த டிவைன் சார்ந்த, ஸ்பிரிச்சுவல் சார்ந்த ஒரு ஞானம் அவங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் சில ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களும் அவங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் உருவாக்கி கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரமாவது அட்லீஸ்ட், அதாவது வாழ்க்கை ஃபுல்லாக இதை செஞ்சாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த வாரமாவது இவங்களோட வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள், அந்த கோல்டன் மெமரிஸ், அதை மட்டும் மனசில் நினச்சி அவங்க சந்தோஷப்படணும். சந்தோஷத்தோட மற்ற காரியங்களில் ஈடுபடணும். அது இந்த வாரம் எந்த அளவுக்கு அதை நினச்சி ஹாப்பியாக இருக்காங்களோ, ஸோ அதே மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகர் அவங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. ஏதாவது ஒரு மனிதர்கள், ஏதாவது ஒரு ஜீவராசிகள் மூலிமா முருகர் அவங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. அந்த டைம் அவங்களால அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ முருகர் தான் இங்கே வந்திருக்காரு அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதற்கு இவங்க இந்த விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள், அழகான நினைவுகளை நினச்சி டெய்லியும் சந்தோஷமாக இருக்கணும். அது இந்த வாரம் அவங்க அதிகமாக செய்யணும். முருகரே அவங்களுக்கு காட்சி அளிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க.
மிதுன ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் மேம்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மிதுனம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது பூஜைகள், வழிபாடுகள், வேண்டுதல்கள் அதெல்லாம் இந்த வாரம் இவங்களுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கோ இல்லை லட்சியங்கள், கனவுகளை நிறைவேற்றிக்கிறதுக்கோ அது சம்மந்தமாக இவங்க இந்த வாரம் செய்யக்கூடிய அந்த வழிபாடுகள் கண்டிப்பாக அவங்களுக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. எஸ்பெஷலி குலதெய்வ வழிபாடு செய்யும் போது. மற்றபடி வேறு எந்த வேலைகளில் அவங்க ஈடுபட்டாலும் பரவாயில்ல, இந்த ஒரு விஷயம் மட்டும் இந்த வாரம் வந்து அவங்க கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இது செய்யும் போது மற்ற வேலைகள் எல்லாமே அது சீராக நடக்கும் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, ரிலேஷன்ஷிப் சார்ந்து மேரேஜ் சார்ந்த விஷயங்களில் இந்த வாரம் அதிகமாக ஈடுபட வேண்டாம் அப்படின்னு இருக்குது. இவங்க ஏதாவது நல்லது நினச்சி ஈடுபட்டாலும் அது வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த வாரம் அது சம்மந்தமான காரியங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் yellow and green கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 7771616. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். அவங்க செய்யக்கூடிய காரியங்களில் ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க, நேர்த்தியாக செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு லக்கியான சில விஷயங்கள் நடக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம் இவங்க பழனி முருகரை வழிபடணும். ஸோ டெய்லி வீட்டில் இருந்து கூட பழனி முருகரை வழிபடலாம். பழனி முருகரை நினச்சி ஒரு விளக்கேற்றி வச்சு வழிபடலாம். இல்லை பக்கத்தில் இருக்கவங்க பழனி கோவிலுக்கு கூட போயிட்டு வரலாம். ஸோ அப்படி இந்த 2 வேண்டுதலை அவங்க செய்யும் போது கண்டிப்பாக முருகர் வந்து அவங்கள சுற்றி தான் இருக்கிறார். அவரோட வைப்ரேஷன் இருக்குது. அவர் காட்டக்கூடிய பாதை அவங்களுக்கு தெளிவாக வந்து தெரிய வரும். ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஃப்ரெஷிங் எனர்ஜியை வந்து தரும். சோர்ந்து போயிருந்தா கூட திருப்பியும் மீண்டு எழறதுக்கான ஒரு எனர்ஜி கொடுக்கும். அதனால் பழனி முருகரை இந்த வாரம் அவங்க வழிபடணும். மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கடகராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ கடகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கடகம் இந்த வாரம் என்ன செய்யணும்னா, கூரிய சிந்தனையோடு இருக்கணும். ஸோ ஷார்ப் மைண்டடாக இருக்கணும். ஒரு விஷயத்தில் தெளிவான முடிவுகள் எடுக்கணும். பேச்சில் தெளிவாக இருக்கணும். ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாம்? என்ன செய்ய வேண்டாம்னா, நடந்து முடிஞ்ச விஷயங்களை பற்றி, இழப்புகளை பற்றி, இல்லை இவங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை பற்றி, இதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது. ஸோ அதிலிருந்துலாம் அவங்க கடந்து வரணும். அதெல்லாம் மறந்துடணும். அதை பற்றி நினைக்கக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கடகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22223333. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் வந்து ஏற்படும். உள்ளுக்குள்ளே ஆன்மீக ரீதியான ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு சுமூகமான நிலைமைக்கு வரும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரத்தில் வரக்கூடிய கிருத்திகை, திங்கக்கிழமை வருது கிருத்திகை. இந்த கிருத்திகை அன்னைக்கு கண்டிப்பாக இவங்க ஒரு முருகரை நினச்சி விரதம் இருக்கணும் அப்படின்றது. ஸோ 6 நாள் விரதம், இந்த சஷ்டி விரதம் மேற்கொள்ளாதவங்க, பங்குனி உத்திர விரதம் மேற்கொள்ளாதவங்க, இவங்கெல்லாம் தைப்பூச விரதம், இவங்க எல்லாம் மேற்கொள்ளாதவங்க கூட இந்த வரக்கூடிய இந்த பர்டிகுலர் சோமவார கிருத்திகை, ஸோ இந்த விரதத்தை அவங்க மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கையில் எது வேணும்னு நினைக்கிறாங்களோ அது நிச்சயமாக கிடைக்கும். அதற்கான ஒரு எதிர்காலம் அவங்களுக்கு உருவாகும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜ். ஸோ இந்த வாரம் கிருத்திகை வந்து அவங்க கண்டிப்பாக விரதம் இருக்கணும். இதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. கடகராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. சிம்மராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ சிம்மம் இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மம் இந்த வாரம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இவங்கக்கிட்ட இருக்கிற பணம், பொருள் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு மட்டும் உதவிகரமாக இல்லாமல் மற்றவங்களுக்கு அது எந்த அளவுக்கு உதவும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க வந்து முன்னெடுக்கணும். ஸோ இவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வெளியாளுன்னு இல்லைன்னா ஃபேமிலிக்கு தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை இவங்க பூர்த்தி செய்யணும். என்ன பண்ண வேண்டாமோ? ஸோ என்ன செய்ய வேண்டாம்னா, பழைய உறவுகள், ஸோ பழைய நண்பர்கள் இவங்களை பற்றிலாம் நினச்சி வருத்தப்பட வேண்டாம். ஸோ அது கடந்து வர்றது தான் நல்லது. அதனால் பழைய நினைவுகளில் சிக்கிக்கக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ப்ரௌன் அண்ட் ஆரஞ்சு கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ சிம்மம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 12341010. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம்.
10-10 யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வந்து கிடைக்கும் செய்யக்கூடிய காரியங்களில். 12:34 எஸ்பெஷலி இந்த வாரம் வரக்கூடிய டைம் 12:34 ஆஃப்டர்நூன் அந்த டைமில் வந்து அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, ஏதாவது ஒரு புதிய விஷயம் நல்ல காரியம் செய்யணும்னா அந்த டைமில் அவங்க பர்சனலாக அவங்க ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டான அது ஒரு பாதையில் போகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். ஸோ சிம்மம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரமோ இல்லை இதற்கு முன்னாடியோ ஏதோ ஒரு மனசில் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அந்த பயம்லாம் வந்து தேவையே கிடையாது. முருகர் எப்போவுமே அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை வந்து ஒரு ஒரு அவேக்னிங்கை அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. ஏன்னா சமீப காலத்தில் சில பேர் ரொம்ப பய உணர்வோடு இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயத்தில். இல்லை இந்த வாரம் அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுதுன்னா பயப்படவே கூடாது. எப்போவுமே தைரியமாக தெம்போடு இருக்கணும். முருகர் அவங்களுக்கு அப்போ துணையாக இருப்பார் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். ஸோ இந்த வாரம் எதை பற்றியும் கவலையோ பயமோ இருக்கக்கூடாது. சிம்மராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கன்னிராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ கன்னி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் என்ன செய்யலான்னா, காதல் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற பர்சனல் லைஃப்பில் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அவங்க எதை அதிகமாக லவ் பண்ணுறாங்களோ அந்த விஷயங்களில் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்குது. என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, தனக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவோ இல்லை மற்றவங்க மேலே ஃபேமிலிக்கிட்ட அவங்களுக்கு இருக்கிற அந்த பாசத்தை கூட சில பேர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதெல்லாம் இந்த வாரம் செய்யவே கூடாது. இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை இந்த வாரம் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுறதுனால நல்லது தான் நடக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது எமோஷன்ஸை. இவங்களுக்கான லக்கி கலர்மா? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஆஃப் ஒயிட் அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். கன்னி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 5551313. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அவங்க எந்த காரியங்களில் ஈடுபடுறாங்களோ இந்த வாரம் அதில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ், ஒரு இவங்களுடைய உள் சைடும் சரி வெளி சைடும் சரி அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கன்னிராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, ஸோ இந்த வாரம் வந்து அவங்களுக்கு இன்னர் சைடும் வெளியே அவுட்டர் சைடும் அவங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும்னு இருக்குது. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த வாரம் அவங்க உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். எந்த ஒரு கன்ஃபியூஷனோ எந்த ஒரு சேட்னஸும் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வெளிப்புற தோற்றமும் அழகாக இருக்கும், அவங்களுடைய ஃபேஸ்லேயும் ஒரு தேஜஸ் இருக்கும். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். அவங்களுடைய யூனிக்னஸும் மற்றவங்களுக்கு வந்து தெரிய வரும், அவங்கக்கிட்ட எந்த அளவு ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குன்றது. ஸோ அப்போ இந்த வாரமாவது அவங்க உள்ள அகத்தை வந்து தூய்மையாகவும் நல்ல சந்தோஷமாகவும் அவங்க வச்சுக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. துலாம் ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசி இந்த வாரம் என்ன செய்யணும்னா, இவங்க வச்சுருக்க பெண்டிங் ஒர்க்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது போஸ்ட்போன் பண்ணியிருக்கலாம் சில வேலைகளை, இந்த வாரம் கடினமாக உழைப்பு போடணும். அதே மாதிரி எடுத்த காரியங்களாக இருக்கட்டும் எடுத்த வேலைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் இந்த வாரம் கம்ப்ளீட் பண்ணணும். அது வந்து ரெஸ்ட் எடுக்காமல் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது அதை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த வாரம் நிச்சயமாக அவங்களோட வேலைகளை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிறது, அப்பப்போ ஒரு பாஸ் மோடுக்கு போகிறது, இல்லை வந்து அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் வேலைகளை போஸ்ட்போன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யவே கூடாது. எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும் இந்த வாரம். இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் ரெட் அண்ட் க்ரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ். ஸோ துலாம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 123433. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இவங்க இதை யூஸ் பண்ணும் போது 333 யூஸ் பண்ணும் போது இவங்க இந்த வாரம் எல்லா வேலைகளையும் கம்ப்ளீட் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணியாதுன்னு இருக்குது. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு உடல் பலமும் மனபலமும் யூனிவர்ஸ் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுக்கும், அந்த எனர்ஜி கொடுக்கும் இந்த 333 யூஸ் பண்ணும் போது. அண்ட் 1234 யூஸ் பண்ணும் போது இந்த கம்ப்ளீஷனுக்கான ஒரு அவுட்கம் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைச்சே தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ துலாம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ்.
முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இந்த வாரம் முடிஞ்சா வடபழனி முருகரை வந்து அவங்க தரிசனம் பண்ணணும். தூரத்தில் இருந்தால் கூட அவரை நினச்சி வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சு மெடிடேஷன் பண்ணணும். பக்கத்தில் இருக்கவங்க கோவில் போனாலும் அங்கேயும் வந்து மெடிடேஷன் பண்ணணும். ஸோ முருகரை நினச்சி முருகர் சன்னிதானத்தில் அதுவும் வடபழனியில் இருந்து அவங்க தியானம் வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்குது. இந்த தியானத்தால் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புலப்படும், புரிதலுக்கு வந்து வரும். கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த தியானம் செஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு வரக்கூடிய எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து முருகருடைய வேல் வந்து அவங்கள காத்து நிற்கும். அதற்கு முன்னாடி இந்த ஒரு ப்ராசஸை அவங்க செய்யணும். கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதுதான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. துலாம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. விருச்சக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யலான்னா, புதிய விஷயங்களை பற்றி பேசுகிறது, புதிய பிளானிங்ஸை வந்து மேற்கொள்கிறது, ஃப்யூச்சருக்கான பிளானிங்ஸை மேற்கொள்கிறது, அதை சார்ந்த கம்யூனிகேஷன்ஸை வந்து உருவாக்குறது, இதெல்லாம் தாராளமாக இந்த வாரம் செய்யலாம். என்ன பண்ண வேண்டாமோ? என்ன செய்ய வேண்டாம்னா, வார்த்தைகளில் ரொம்ப நிதானம், கவனம் அவசியம். சம்டைம்ஸ் வந்து பேசுகிறது வந்து மற்றவங்களை வந்து காயப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க. ஸோ அதனால் அதை ரொம்ப எச்சரிக்கையாக அவங்க வந்து கையாளணும். இவங்களுக்கான லக்கி கலர்மா? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டில் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்மா? விருச்சிகம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11/11/2020. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணாங்களோ, எதை வந்து விரும்புகிறாங்களோ அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், அதற்கான சாத்தியங்களும் நடக்க ஆரம்பிக்கும். விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ விருச்சிகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கு ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அது அப்போது சந்தோஷமாக இருப்பாங்க, ஒன்று நடக்கலைன்னா துக்கமாக இருப்பாங்க. இது வந்து இவங்க வந்து உடனே அது இன்ஸ்டண்ட்டாக இவங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரியான டைமில் எப்போவுமே இன்பத்திலும் துன்பத்திலும் சமநிலையாக இருக்கணும். ஸோ இப்போ இவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, இல்லை சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்கக்கிட்ட அந்த காயப்படுத்தின கூட மறந்து இவங்க வந்து பேசுகிறது, ஒரு சாரி கிட்ட கேட்காம எனிதிங். பட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. எப்போவுமே பேலன்ஸ்டாக அமைதியாக நிதானமாக இருக்கணும். ஸோ அப்படி அவங்க பேலன்ஸ்டாக இருக்க முடியலன்னா அந்த டைம் அவங்க வந்து முருகரோடைய அந்த காவடி ஆட்டம் அதை வந்து மைண்டில் கொண்டு வரணும். இந்த காவடின்றது பேலன்ஸ் பண்ண தான். ஸோ எப்போல்லாம் இவங்க அந்த பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகுதோ இமோஷ்னலி, அப்போல்லாம் அந்த காவடியை வந்து அவங்க மனசில் நினச்சிட்டு வரணும். அது சார்ந்து பொருட்களை கூட வாங்கி வச்சு அவங்க பூஜை பண்ணலாம். ஸோ இது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. விருச்சக ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. தனுசு ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு மேஜரான மாற்றங்கள், மேஜரான முடிவுகள் எடுக்கணும்னு இருக்காங்கன்னா இந்த வாரம் அதை வந்து செய்யலாம். வேறு ஏதாவது ஒரு அதிரடியான மாற்றங்கள் சடனாக யாரும் கேட்காம பர்சனலாக இவங்க ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது இந்த வாரம் அதற்கான காரியங்களை செஞ்சால் இவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். என்ன பண்ண வேண்டாமா? என்ன செய்ய வேண்டாம்னா, இவங்கக்கிட்ட ஒரு விஷயம் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கும், ஆனால் பாஸ்ட்டில் இவங்ககிட்ட இருந்து போனது இல்லாத விஷயத்தை பற்றி கவலைப்படுறது, இதை வந்து செய்யவே கூடாது. அண்ட் இருக்கிற விஷயத்த வந்து இப்போது அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்க பார்க்கணும். இவங்களுக்கான லக்கி கலர்மா? இவங்களுக்கான லக்கி கலர் வயலட் அண்ட் கோல்டன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்மா? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 4441010. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை அந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணும் போது அந்த மேஜரான ஒரு சேஞ்சஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் இந்த வாரம் எடுக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அப்படி எடுக்கும் போது இவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் எனர்ஜியும் கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இந்த வாரம்னு இல்லை, எப்போவுமே வந்து அம்மா அப்பாவை கைவிடக்கூடாது. ஸோ அம்மா அப்பாவை அவங்க எந்த அளவுக்கு நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்களோ அப்போ தான் இவங்க என்ன தான் முருகரை வழிபட்டாலுமே அவருடைய பிளெஸ்ஸிங்குமே இவங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஸோ இந்த வாரம் அவங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்தால் இவங்க கேட்டாவது அதை வந்து சரி பண்ணணும். ஸோ அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு நம்ம பசங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் அவங்க ஏற்படுத்தணும். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை இந்த வாரம் அவங்க வாங்கணும். அதுதான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க.
மகர ராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாம் மேம்? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மகரம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா, பண ரீதியான இழப்புகள் இருக்குது, பொருள் ரீதியான ஏதாவது இழப்புகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குன்னா அதற்கெல்லாம் ஒரு தீர்வு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து பண்ணலாம். ஸோ அதை சார்ந்த ஆக்ஷன்ஸை வந்து எடுக்கலாம். அப்போ இந்த வாரம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். என்ன பண்ண வேண்டாமா? ஸோ என்ன செய்யக்கூடாதுன்னா, ரொம்ப யார் மேலேயும் அன்பு, கருணை, இரக்கம் இந்த 3 விஷயங்களையும் தேவையில்லாமல் யார் மேலேயும் காட்டக்கூடாது. அது முடிஞ்ச அளவுக்கு அதை இந்த வாரம் மட்டும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ரெட் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மகரம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1717-101. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் இமோஷன்ஸ் அந்த விஷயங்களில் ஒரு கண்ட்ரோல் பேலன்சிங் வந்து கிடைக்கும். அண்ட் அவங்க எந்த ஒரு விஷயத்தை தேடுறாங்களோ, சொல்யூஷன் தேடுறாங்களோ அதில் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்களால பண்ண முடியும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ மகரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர் முருகரை இந்த வாரம் கண்டிப்பாக அவங்க வழிபடணும். பக்கத்தில் இருந்தால் அவரை போய் ஃபேமிலியோட அவரை தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அங்கே இருக்கிற கடலில் குளிச்சுட்டு அவரை தரிசனம் பண்ணுறது நல்லதாக இருக்கும். முடியாதவங்க இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கடலுக்கு போயிட்டு திருச்செந்தூர் முருகரை நினச்சி நீராடிட்டு வரும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை வெளியே அவங்க சுற்றி இருக்கிற நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் ஆகிறது அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது குடும்பத்தோடு பண்ணாலும் ரொம்ப நல்லதாக இருக்கும். இந்த வாரம் இதை அவங்க செய்யணும் அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜ். மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கும்பராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ கும்பம் இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா, தனக்கான தேவைகள் என்ன, பண தேவையாக இருக்கட்டும், பொருள் தேவையாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய பர்சனல் நீட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கிறதுக்கு, அதெல்லாம் வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொள்ளலாம் அப்படின்றத அவங்க ஃபாலோ பண்ணணும், இல்லை அதற்கான ஒரு சொல்யூஷன்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு இருக்குது. இவங்கக்கிட்ட நல்ல ஒரு வருமானம் இருக்குன்னா அதை இவங்களுக்காக இந்த வாரம் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். என்ன பண்ண வேண்டாமா? இவங்க என்ன செய்ய வேண்டாம்னா, மற்ற காரியங்களில் நானே எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. மற்றவங்களோட ஒரு அட்வைஸோ இல்லை ஏதாவது ஒரு சப்போர்ட்டோ இவங்களுக்கு வந்து தேவைப்படும். அதனால இவங்களே எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இந்த வாரம் மட்டும் போகக்கூடாது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ கும்பம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2121 இன்ஃபினிட். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இன்ஃபினிட் சிம்பிளை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இவங்களுக்கு இன்ஃபினிட் சிம்பிள் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக ஏற்படுறதை அவங்க பார்ப்பாங்க. அண்ட் 2121 யூஸ் பண்ணும் போது இவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கான, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அச்சீவ்மெண்ட்டை வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிரார்த்தம் வந்து ஏற்படும். யூனிவர்ஸ் சைட்லேருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த 2121 யூஸ் பண்ணலாம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னதுமா? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா, இவங்களுக்கு ஒரு டாஸ்க்குன்னு எடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனைன்றது ஒரு டாஸ்க் வந்துருச்சுன்னா, ஸோ அதில் இவங்க சைடு நேர்மையாக இருக்காங்க, ஹானஸ்ட் ட்ரஸ்ட் இருக்குன்னா, ஸோ இவங்க அதற்காக எந்த சூழல்லையும் எதிர்த்து போராட தயங்கவே கூடாது. ஏன்னா இவங்களுக்கு முருகருடைய துணை இருக்கிறதால கண்டிப்பாக எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தாலும், ஒரு டாஸ்க் வந்தாலும் இந்த வாரம் எதிர்த்து போராடணும், அதற்கு ரெடியாக இருக்கணும். ஸோ அப்போ வந்து மனதளவிலையும் உடலளவிலையும் அவங்க எல்லாத்துக்கும் ரெடியாக தயாராக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ். இந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க அப்படின்னாலே அதிலே அவங்களுக்கு பாதி சக்ஸஸ் கிடைச்சிரும். கும்பராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. மீனராசி அன்பர்கள் வரக்கூடிய இந்த வாரத்துல என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணலாமா? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனம் இந்த வாரம் வந்து என்ன பண்ணலான்னா, இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக போல்டாக வந்து செய்யணும். இவங்களுடைய வேல்யூ என்னன்றதை மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய வகையில் அது வந்து இருக்கணும். எது செஞ்சாலும் வந்து தைரியத்தோடு வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்ட்ராங்காக காரியங்களை வந்து ஈடுபடணும். என்ன பண்ணக்கூடாது மேம்?
என்ன செய்ய வேண்டாம்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகிறது, இல்லை வந்து பொறுமையாக இருந்து பண்ணலாம்னு நினைக்கிறது, அதெல்லாம் இந்த வாரம் தவிர்த்துக்கிறது நல்லது. இவங்களுக்கான லக்கி கலர் மேம்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் கிரீன் கலர். இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ்? ஸோ மீனம் இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 999 and 9999. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். மேஜராக 9 யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து 999ஆவோ இல்லை 49ஆவோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகும். அண்ட் இவங்களுக்கு தேவையான அந்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸும் ஒரு பாசிட்டிவிட்டியும் அவங்களுக்கு கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முருகர் சொல்லியிருக்க மெசேஜ் என்னது மேம்? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, இவங்க எங்கே போனாலும் ஒரு குட்டி வேல் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அது பாக்கெட்லையாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு கார் டேஷ்போர்டாக இருக்கட்டும், இல்லை பைக்லையாக இருக்கட்டும், அவங்க எங்கே கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு வேல் வச்சுக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்த இடங்களில் இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த வாரம் முடிஞ்ச அளவுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஸ்பெண்ட் பண்ணால் கண்டிப்பாக அந்த இயற்கையில் ஸ்பெண்ட் பண்ணும் போது யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சைன் வந்து கொடுக்கும், இதை தான் அடுத்து அவங்க பண்ணணுன்றது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கும். அது முருகரே அவங்களுக்கு தரக்கூடிய கைடன்ஸாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்கும். மீனம் ராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஓம் முருகா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. வரக்கூடிய இந்த வாரத்தில் 12 ராசிக்காரர்களும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு நிறைய விஷயங்களை உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நம்மளோட நேயர்களுக்காக சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி மேம். நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க அண்ட் பாசிட்டிவாக அந்த வாரத்தை கடந்து வாங்க.